Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் 43 வயது காமேஷ். திருமணமாகாதவர், ஃபைனான்ஸ் தொழில் செய்து வந்துள்ளார். இவருக்கும் கணவரை பிரிந்து வாழ்ந்த இலங்கை தமிழரான 42 வயது சாந்தினி என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. ஆனைக்கட்டு பகுதியில் தான் குடும்பத்துடன் தங்கியிருந்த இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையம் அருகே உள்ள ஹோட்டல் ஒன்றில் சாந்தினி வேலை பார்த்து வந்தார். ஹோட்டலுக்கு சாப்பிட வரும் காமேஷுக்கும் சாந்தினிக்கும் இடையே ஏற்பட்ட பழக்கம் நெருக்கமானது. இருவரும் கடந்த 7 ஆண்டுகளாக வாலாஜாபேட்டை அடுத்த பொதிகை நகர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பின்புறம் உள்ள வாடகை வீட்டில் லிவிங் டுகெதராக வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காமேஷ் வேறொரு பெண்ணை திருமணம் செய்ய முடிவு செய்துள்ளார் என சொல்லப்படுகிறது. ஆனால் சாந்தினி தனது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்து வருவதாக கூறி அவரிடம் பணம் கேட்டுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே பிரச்சனை இருந்து வந்துள்ளது. மே 12ஆம் தேதி மீண்டும் இருவருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்ட போது ஆத்திரமடைந்த காமேஷ் வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து சாந்தினியை வெட்டி படுகொலை செய்துள்ளார். அதற்கு பிறகு செய்வதறியாது வீட்டை பூட்டிவிட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் இருசக்கர வாகனத்தில் சுற்றித் திரிந்துள்ளார். பின்னர் தானே வாலாஜாபேட்டை காவல் நிலையம் சென்று சரணடைந்தார். அதிர்ச்சியடைந்த வாலாஜாபேட்டை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது சாந்தினி இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்துள்ளார். அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொலை வழக்கு பதிவு செய்து காமேஷை கைது செய்த காவல்துறையினர் அவர் கொலை செய்ய பயன்படுத்திய கத்தியை வீட்டிற்கு பின்புறம் உள்ள புதரிலிருந்து கைப்பற்றினர். கணவன் மனைவி போல் இத்தனை வருடங்களாக வாழ்ந்தாலும் தனது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய பணம் வேண்டுமென்று கேட்டதும் வேறொருவராக மாறிவிட்டார் காமேஷ். அப்படியென்றால் சாந்தினி மீது இருந்தது காதல் அல்ல, காமம்தான் என்பதை உணராமலேயே வாழ்ந்திருக்கிறார் சாந்தினி என்கிறார்கள் ஆக்கம்பக்கத்தினர் சோகத்தோடு. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.